Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். இது ஒரு நேர் கேட்கக்கூடிய பிரச்சனை பல நபர்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது. அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க, பொதுவாக ஜென்ரல் ஹெல்த்தாக இருக்குது, ட்ராவல் பண்ணும் பொழுது தும்மல் வருது, இருமல் கண்டினியூஸாக வருது, அதனை தொடர்ந்து சைனஸ் மூக்கடைப்பு இருக்கின்றது. ஜென்ரலாக வீட்டில் இருக்கும் பொழுது ஆஃபீஸ் போகும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. ஒரு 2 நாள் ஒரு நாள் வெளியூருக்கு ட்ராவல் செய்யும் பொழுது இந்த மாதிரி தண்ணி மாறுகின்ற காரணம், வெளியே சாப்பிடக்கூடிய சாப்பாட்டினுடைய நிலை, உடனே தும்மல் வர ஆரம்பிச்சிருது, இருமல் வருது, சைனஸ் ஆஸ்மா இருக்குது. இதற்கு என்ன தீர்வுன்னு கேட்குறாங்க. பொதுவாகவே நம்முடைய உடம்பில் நோய் எதிர்ப்பாற்றல் அது நன்றாக இருக்கணும். நோய் எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிறது நமது அதனதன் உறுப்புகள் அதனதன் வேலையை கரெக்டாக பண்ணணும். அதில் நுரையீரல் அதனுடைய இயக்கம் சீராக இருக்கணும். நல்ல காற்றை உள்வாங்கணும், அசுத்த காற்றை வெளியிடணும். இப்போ நம்ம பல இடங்களுக்கு செல்லும் பொழுது பல வகையான அந்த காற்று மாசு நமக்கு ஏற்படுகின்றது, அது ஒரு காரணம். வாட்டர், நீங்கள் சாப்பிடக்கூடிய தண்ணீரினுடைய நிலை மாறுபடுகின்றது, அது ஒரு காரணம். அப்போ இந்த இரண்டையும் அது தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு உடம்புல ஜீரண மண்டலம் நன்றாக இருக்கணும், லங்ஸினுடைய கெப்பாசிட்டி நன்றாக இருக்கணும். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸ், அந்த லங்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று முடிச்சுக்கள், அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் எல்லாம் வெளியே போயிட்டு நல்ல காற்று உள்வாங்கணும். இப்போ நம்ம லங்ஸை திடப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி, அதே மாதிரி ஜீரண மண்டலத்தை திடப்படுத்தக்கூடிய பயிற்சி, ஒரு இம்யூனிட்டி பவர்னு சொல்லக்கூடிய எல்லா உறுப்புகளும் அதனதன் வேலையை செய்கின்ற ஒரு பயிற்சி. இந்த முதிரைகளை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் சுகாசனத்தில் மகா சிரசு முத்திரை பார்க்க போகிறோம். இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. தரையில் அமர முடியாதவர்கள், வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. சுண்டு விரலை முதல்ல உள்ளே மடிச்சுக்கோங்க. மோதிர விரலை, சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்குது. கட்டை விரலில் மீதி 2 விரலை இணைச்சிருக்காங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். வலது நாசி இடது நாசி 2 நாசிகளுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை லிங்க முத்திரை பண்ண போகிறாங்க. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. இடது கை கட்ட விரல் நேராக வச்சுக்கோங்க. எல்லா கை விரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை. முதல்ல ஆதி முத்திரை பண்ணிக்கோங்க. கையை எப்படி மடிச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ளே போய்க்கிடணும். இப்போ நார்மல் ப்ரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அதிகமாக டஸ்ட் அலர்ஜி உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ அடுத்த முத்திரை கணேச முத்திரை. இடது கை கீழே வலதுக்கு மேலே 4 விரல் இப்படி கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க. ஒரு கால் மட்டும் மடிச்சுக்கோங்க. முதல் முத்திரை மகா சிரசு முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கட்டும். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். லங்ஸினுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை லிங்க முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. இடது கை கட்ட விரல் நேராக வச்சுக்கோங்க. எல்லா கை விரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சிலே இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை. முதல்ல ஆதி முத்திரை பண்ணிக்கோங்க. கை எப்படி மாற்றிக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கணேச முத்திரை. இடது கை கீழே வலதுக்கு மேலே 4 விரலும் கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனம் செய்ய முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டுமே இந்த முத்திரைகள் பண்ணிக்கலாம். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு 5 வினாடி மூச்சில் கூர்ந்து தியானிக்கவும். இப்போ மகா சிரசு முத்திரை. மோதிர விரல் உள்ள வச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கட்டும். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இந்த முத்திரையின் மூலமாக மூக்கடைப்பு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை லிங்க முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. இடது கை கட்ட விரல் நேராக வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நேர்களை இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சியை இடைவிடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மதியம் பயிற்சி செய்ய முடிந்தவர்கள் மதியமும் அழகாக சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். லங்ஸினுடைய கெப்பாசிட்டி நன்றாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராவல் செய்யும் பொழுது இந்த அடிக்கடி ஏற்படுகின்ற தும்மல், இருமல், சளி தொந்தரவு வராமல் சிறப்பாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.